எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் 2 டேஸ் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இறங்கு முகமாக வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை நிஃப்டி வந்து மைனஸ் வந்து 205 புள்ளிகள் சரிவடைந்து 25,150 முடிவடைஞ்சிருக்கு. அதாவது 25,200 உடைச்சி தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நெகட்டிவாக, ஏன்னா கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டும் இல்லை, பெரிய டவுன் சைடும் இல்லை. ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் இருந்த மார்க்கெட்டு லாஸ்ட்டு 2 டேஸ் மட்டும் கீழே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது எங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போச்சோ திரும்ப அதே லெவலில் வந்து நிற்குது மார்க்கெட். இந்த லெவலில் இருந்து திங்கட்கிழமைக்கான மார்க்கெட்டில் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும், கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும், இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப இன்னும் கீழே வருமா, இல்லை இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகுமா, மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 1 hour சார்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த வாரத்திற்கான மூமெண்ட் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சைட்வேஸ் நல்ல பெரிய அளவில் இறக்கம் இல்லை. லாஸ்ட்டு 2 டேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே வந்திருக்கு. 550க்கு மேலேயும் மார்க்கெட்டால் பிரேக் பண்ணி மேலே போக முடியல. ஆனால் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 உடச்சி தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம மெயினாக ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேடு ஒப்பந்தம், இதற்கான வந்து ஒரு கிளியர் டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இன்னும் கிடைக்கல. இதனுடைய பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. இருந்தாலும் இந்த டேட்டா வந்து ஃபுல்லாக கிடைச்சிது அப்படின்னா பெரிய அளவில் நிஃப்டி வந்து கிராஷ் ஆகுமா அப்படிங்கிறதா இப்போ ஒவ்வொரு முதலீட்டாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து மேக்ஸிமம் பார்த்தாங்க அப்படின்னா 25 மினிமம் வந்து 25% வந்து மற்ற கண்ட்ரிக்கெலாம் டேக்ஸ் அறிவிச்சிருக்காங்க. 25லேருந்து 40% வரைக்கும் போட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எதனால் என்ன டேட்டா கிளியராக வரல அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் ப்ராடக்ட்லாம் வந்து இந்தியாவில் நாங்கள் இறக்குமதி பண்ணுறோம், அதற்கான வந்து ஒரு அனுமதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அமெரிக்கா வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. இதனால் இதனுடைய ட்ரேடு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இந்தியாவுக்கு வந்து கிளியராக வந்து கிடைக்கல. இருந்தாலும் இந்த வீக்கில் வந்து ஒரு கிளியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியில் வந்திருக்கிறதுனால நம்ம இந்த வாரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் மண்டேக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும்போது எங்கே போகும், ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே கீழே, அதாவது 25,200 வந்து 320க்கு மேலே மார்க்கெட் வந்து போகலை. 25,200 உடைச்சிட்டு திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட்டால் மேலே போக முடியல. இன்கேஸ் மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பாயிண்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா 25,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், அதாவது 220 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 25,320 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதையும் உடைச்சிது அப்படின்னா 25,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். இது வந்து மேலே அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அதே மாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,120 வந்து ஒரு சப்போர்ட் ஆகும், 25,080 வந்து ஒரு சப்போர்ட் ஆகும். அதை உடைச்சது அப்படின்னா 24,980 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேக்கான பை அபோவ் லெவல்ஸ். இப்போ மண்டே மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன், ஏன்னா ஃப்ரைடே க்ளோசிங்கை வந்து ஒரு மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. யூரோப் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவாக தான் மைனஸில் தான் இருக்கிறதுனால இன்கேஸ் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும், அதாவது நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,080 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 180 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 180க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல. அதனால் இந்த 180 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும்.
அதை பிரேக் அவுட் மேலே பண்ணி போச்சு அப்படின்னா 220 300 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது 25,080 உடைச்சிட்டு இங்கேருந்து ரீட்ஸ்மெண்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகும். அப்படி மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போகும்போது 200க்கு பிரேக் பண்ணி மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 25,000 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறத விட நியூஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ அடுத்தது நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இந்த ட்ரேடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்குது. இருந்தாலும் மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பை அபோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,200 இந்த ரேஞ்சை உடச்சி மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டுமே நம்ம ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையிங் வந்து கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையிங் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான். திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா இன்டர்டே லெவல்ஸ் வந்து இங்கே 25,080 சப்போர்ட் எடுத்து மேலே திரும்ப இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரும், 200 வரைக்கும் வரும். அப்படி இந்த 200ஐயும் பிரேக் பண்ணி மேலே போக முடியலன்னா திரும்ப கீழே வரும்போது இந்த லெவல்ஸ் 25,080 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் மண்டே மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ். அதாவது 25,200க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனால் மட்டுமே கோ டு லாங், மற்றபடி லாங் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இதுதான் நிஃப்டியினுடைய லெவல்ஸ், மண்டே இன்டர்டே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.